stretch your hand. Okay, I am good. I am good. Then look at each other and say, you are good. You are good. Then after that, we are good. We are good. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸோ வாழ்க வளமுடன் சொல்வது ரொம்ப அழகாக கண்ணத்தை தட்டி சொல்வது தான். அழகாக ஒருத்தங்களை பார்த்து ரொம்ப அழகாக ப்ராட் ஸ்மைலோட சொல்லணும். சரியா? Shall we repeat it now? All the time. All the time. All the time. All the time. Our God is good. Our God is good. I am good. I am good. You are good. You are good. We are good. We are good. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Good. So nice slogan now. Very good. You have to practice every day. Good. Good morning, good sisters. Good morning, good teachers. And very good morning, good golden girls. Good morning, sister. God bless you. Thank you. God bless you. So I'm so happy. Really, this morning, this is the day that God has made. It's a blessed day for us. Really, I'm so happy starting from there. ரொம்ப அழகாக அந்த இடத்துல வந்து பேண்ட் குழந்தைங்க So she's reminding me the Tamil medium also it is here. I know the Tamil medium students are here, but you have also conducted the assembly in English also. Okay, you can introduce the bilingual language because both medium you are studying here. Am I correct? Good. Even a Tamil medium student, they can also understand very well English because after all, English has only 26 letters. Am I correct? Yeah. So, good. Okay, starting from there. ரொம்ப அழகாக அந்த பேண்ட் குழந்தைங்க நல்ல ஒரு கிளாப் பண்ணலாமா? பேண்ட் மாஸ்டருக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியருக்கு எங்க இருக்கீங்க சார்? ஓகே, குட். நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் நிறைய கிளப்ஸ், ஜேஆர்சி, தென் பசுமை படை, தென் அதுக்கப்புறம் நிறைய கிளப்ஸ் நிறையா வந்து வச்சிருக்கீங்க. அந்த கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித் மோட்டோ, உங்களுடைய மோட்டோ என்னன்றதை அழகாக டிஸ்பிளே பண்ணி இந்த கிளப்பெல்லாம் நாங்கள் இந்த ஸ்கூலில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணீங்க. உங்கள் கிளாப் வித்தியாசமான கிளாப் ஒன்னொன்றுக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஸோ நாங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் மெட்ரிகுலேஷனுக்கும் நாங்கள் வந்து சளைத்தவர்கள் அல்ல. எங்களால் என்ன பண்ண முடியும்? அசோசியேஷன் வச்சு நடத்த முடியும். தமிழ் மன்றம், ஆங்கில மன்றம், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்தையும் கடைசியாக எடுத்து முழுகிறவங்களே என்ன பண்ணாங்க? இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா எல்லாருமே ஒவ்வொருத்தருக்குமே இங்கிலீஷ் கிளப் எல்லா கிளப்லையும் எல்லா அசோசியேஷனும் ரொம்ப அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய அந்த வேர்ட்ஸ் வாட் யூ ஆர் ஹோல்டிங் இன் யுவர் ஹேண்ட் ரியலி இட் ஷோஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேட்டிவிட்டி. ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தீங்க. அந்த சூரிய குடும்பத்திலிருந்து அந்த தொடர்ந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் பிளஸ் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் தோஸ் ஹூ ஆர் பிளேயிங் தேர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் எல்லா ஸ்கூலோட பெஸ்ட் ஒரு வெல்கம் வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் உங்கள் ஸ்கூல். Okay. So we have been visiting almost more than 10 or 12 schools and all. So ரொம்ப அழகாக உங்களுடைய அந்த ஸ்பொண்டேனிட்டியை பார்க்கும்போது கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படிக்கிற அத்தனை குழந்தைகளும் உங்களுக்கு நீங்களே பாராட்டு சொல்கிற விதத்தில் என்ன பண்ணணும்? ரொம்ப அழகாக கலராக ரிப்பன், நல்ல ஒரு சூப்பர் யூனிஃபார்ம், தென் அதோட வந்து கிளப் ஆக்டிவிட்டீஸ், ரோட் சேஃப்டிக்கு அழகாக ஒரு யூனிஃபார்ம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் ரொம்ப அழகாக நல்லா பார்க்கறதுக்கே ரம்மியமாக உங்களுடைய இந்த அட்மாஸ்பியர், இந்த ஸ்கூலோடைய அந்த என்வாயர்மெண்ட் எவ்ரிதிங் இஸ் கெப்ட் நீட் அண்ட் டைடி. ரொம்ப அழகாக சுத்தமாக நல்லா நீட்டாக
வச்சிருக்கீங்க. என்னுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த அருள் சகோதரிகள், இங்கு பணிபுரியும் பணியாட்கள், அதே நேரத்தில் டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு கிளாப் பண்ணலாம். அடுத்தது இப்போ உங்களுக்கு சரிங்களா, நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ். ரொம்ப நேரம் உங்களுக்காக பிகாஸ் எங்கள் சிஸ்டர்ஸ் நெட் சொன்னாங்க எங்கள் பிள்ளைங்களாம் பரீட்சை எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இட் டிஸ்டர்ப் யூ லாட். சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் போனது உடனே உங்கள் அப்பா அம்மா கார்டியனாக இருக்கலாம், யார் உங்களை படிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், போய் நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி சித்தப்பா, நன்றி மாமா, யார் படிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி என்ற வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லணும். ஏன் தெரியுமா, ரொம்ப அழகான நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும் இந்த ஸ்கூலில் தான் என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கோயேஜில் விடாம என்ன பண்ணியிருக்காங்க, பெண்கள் மட்டும் படிக்கிற ஒரு பள்ளியாக தேர்ந்தெடுத்து உங்கள் பெற்றோர்கள் இங்கே அனுப்பியிருக்காங்கன்னா அது யாரு மேல உள்ள நம்பிக்கையில் அனுப்பியிருக்காங்க, எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில். ஏன்னா சிஸ்டர்ஸ் வச்சு நடத்துகிற ஸ்கூல் கண்டிப்பாக ஒழுக்கத்திற்கு முதலிடம், அதுக்கப்புறம் கல்வி, அந்த கல்வியிலும் வாழ்க்கை சார்ந்த கல்வியாக இருக்குன்ற நம்பிக்கையில். அதனால ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும், என்ன சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும். See, you are all studying in English medium. That's why you are saying thank you. So very good. Thank you என்ற வார்த்தையை கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்கள் டீச்சர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லுங்கள், உங்களை வந்து வளர்த்து விடுறவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள், இந்த பள்ளிக்கு தேங்க்யூ சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, உங்களுக்கானது முதியவர்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க முதியவர்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூன்ற வார்த்தையை சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் படிக்கலைனாலும் உங்களுக்கு அந்த கல்வி அறிவை கொடுக்கணுன்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உங்களை வந்து படிக்க அனுப்பியிருக்காங்க இல்லையா. அதுவே பெஸ்ட் ஸ்கூலாக ஒரு ஸ்கூலை பார்த்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. சொல்லுவீங்களா சாயந்தரம் போய் வீட்டில் போய்? வெரி குட், சூப்பர். ஸோ செகண்ட் ஒன், இந்த பள்ளியால் நான் பெருமை அடைகிறேன் இல்லையா. இந்த பள்ளியில் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கலாம். ஜெயராணி அப்படின்னு சொன்ன உடனே என்னது, அந்த ராணின்ற ஜெயராணி ரெண்டு வார்த்தையை கேட்டாவே என்னது, ரொம்ப ரம்யமா அழகா இல்லையா. ஸோ ஜெயம் தான், எல்லாத்துலேயும் ஜெயம். எங்கே போனாலும் நீங்களாம் என்னவா இருப்பீங்க, குயின்ஸ், ராணிகள். எங்கே போனாலும் ராணிகள், எந்த ஸ்டேட்டில் போனாலும் நீங்கள் ராணிகள், எங்கே போனாலும் உங்களுக்கு ஜெயம். அது மட்டும்தான் இந்த பள்ளியில் உங்களுக்கு எடுத்ததுலேருந்து வைத்ததுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பள்ளியை நினைத்து நீங்கள் பெருமைப்படணும். உங்களால் என்ன பண்ணணும், இந்த பள்ளியும் பெருமை அடைய வேண்டும். நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி வரீங்க வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ எங்கள் செக்ரட்டரிஸ்ட் வந்திருக்காங்க, வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ என்னது, இங்கே படித்து இந்த இடத்துல இருந்து இந்த மண்ணில் விளையாடி இதெல்லாம் நடந்து உங்களை மாதிரி ரெட்டை தடை போட்டு யூனிஃபார்ம் போட்டு இன்னைக்கு படித்து ஒரு அடைத்தல்ன்ற ஒரு வாழ்வை ஏற்று இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கடவுள் அவங்கள இந்த நிலைமைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்றது அதை காட்டுது. ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இங்கே படித்தவங்க பெரிய பெரிய பதவியில் சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ராணிகளாக ஜெயம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றைக்குமே உங்களுக்கு வந்து இருக்கும், எங்களுடைய ஜபங்களும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது அடுத்தது மூணாவது ஒரு சின்ன மெசேஜ். எல்லாமே சின்ன சின்ன மெசேஜ் தான். ஐ ஹோப் தட் யூ ஆர் கீப்பிங் இட் இன் யுவர் ஹார்ட் அண்ட் ட்ரைங் டு ப்ராக்டிஸ் இட் இன் யுவர் லைஃப். ஓகே. Double S equal to 1 S. Altogether there are 3 S. You have to use this 3 S always in your life. Can you guess and tell me what is this 3 S stands for? 3 S. இந்த 3 S என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் எப்பயுமே நமக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த 3 Sம் என்னென்ன வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து என்ன, S stands for, the second S stands for, equal to the other S stands for சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து
11th and 12th கேட்பீங்க. Very good. Okay. Shall we give the task to the 12th standard? Because they are going to write the board exam now. Next week meet them with the 10th. Then if they are not given the answer, then we go to the 11th standard. Okay. அதுக்கப்புறம் இல்லைன்னா குட்டீஸ்க்கு எல்லாம் போயிடும். Study strong success. Strong success. Strong. Okay. Study Strong success. One is okay. One answer is okay. Good. Clap for him. Good. So answer 2 is 10th standard. So I have to buy a chocolate. One answer would be correct. Okay, அதுவும் okay. That is strong and success. But success is okay. Equal, that it comes to the yes. Equal yes, you have find the answer. 10th standard, 9th, 10th, where are you? You are here. You are also going to write the board exam, no? Tell me. Any one of you come forward. Yes. Wow. Study self-confidence equals to Very success. good. One answer. One answer is right. Okay, good. Very confident. Yeah. Only one more yes is remaining. Success, self-confidence, and one is remaining. 7th standard. Yes. Service plus studies equal to success. Studies, service, success. Not bad, but still I need my answer. Okay, so clap for your answer. But the answer is not yet come. Anyone is come? Okay, good. நீங்க யாரும் சொல்லக்கூடாது. பாப்பா நானே Sincere survival success. Okay, very good, not bad. But still I need an answer. Good, clap for your answer. So, one of them. There was 6th, 7th, 8th, 9th. Any one of you can come forward. Open for 6th, 7th, 8th, and 9th. Okay, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்போம். இன்னொரு எஸ் இஸ் ஸ்டாண்ட் ஃபார் செல்ஃப் டிசிப்ளின். சொல்லிட்டேன் ஆன்சர். You want to buy probably one more chocolate, okay. Okay, self-confidence plus self-discipline equal to success. Okay, you know the meaning. Self-confidence na உங்களுக்கு ஏற்கனவே தன்னம்பிக்கை. என்னால் எதையும் செய்ய முடியும், அந்த ஆற்றல் எனக்கு இறைவன் கொடுத்துள்ளார் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின்றது என்னது? இந்த நேரத்தில் தான் சாப்பிடுவேன், இந்த நேரத்தில் தான் நான் படிப்பேன், இந்த நேரத்தில் தான் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஒரு பர்சனல் டைம் டேபிள் ஒன்று வச்சு நம்மளே நம்ம சுய ஒழுக்கத்தில் நம்ம வந்து வாழ்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொன்ன மாதிரி ஸ்டடி வந்துடும், அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வந்துடும். வெரி குட். இதை மட்டும் உங்களுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ அதே நேரத்தில் 12th and 10th I wish you all the best for your board exam. You have to write your exam well. Okay. Just stop that. Then for the others, 11th you have to continue your studies because still there is one more year here. Then the 12th standard you are going to meet the society. Am I correct? Next year you are going to meet the society. There are a lot of opportunities it is there. Try to concentrate on your studies so that you can get good marks and also shine like a star in the world. Okay, that is very important for you so that you can fix your future also. Good. Okay. Then yes. Just okay,
Okay, your principal sister is, ready to give you all the gift, whatever it is needed, everything is kept it in step. Okay, immediately we can get it. Good, very good. So my dear student, திருப்பி முன்னாடி நான் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பள்ளியால் நான் பெருமை அடைகிறேன், என்னால் இந்த பள்ளி பெருமை அடைய வேண்டும். நீங்க எந்த நிலையில எங்க இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு மீண்டும் வர வேண்டும். இந்த பள்ளியை நீங்கள் சந்திக்க வேண்டும். நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைமை தாங்குபவராக, சிறப்புரை ஆற்றுபவராக, அந்த மாதிரி ஒரு சமுதாயத்திலிருந்து நீங்க எல்லாரும் வளர்ந்து வளம் பெற வேண்டும் என்று உங்களுக்காக வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். இங்கு பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து நல்லா உங்களுடைய பணிகளை செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. உங்களுடைய இந்த கைத்தட்டல் இன்னும் நல்ல ஒரு உற்சாகத்தை எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக கைத்தட்டி நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க டெய்லி மார்னிங். ஐ திங்க் வெரி குட். கீப் இட் அப். ஆல் த குட் குவாலிட்டிஸ் ஷுட் பி கெப்ட் இட் அப். ஓகே, நவ் ஐ இன்வைட் த பிரின்சிபல் சிஸ்டர். இவங்க எல்லாருமே என்னது, நான் கேள்வி கேட்டேன். அதை முதல்ல என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் யூ கம் ஃபார்வர்ட். ரைட்டோ தப்போ என்ன பண்ணணும், முன்னாடி வரணும். சரிங்களா? நம்ம சொல்ற ஆன்சர் எப்படி இருந்தாலும் ஏன்னா இந்த போறதை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு மேல நீங்க வேற எந்த போறதையும் நம்ம பண்ண போறதே கிடையாது. வாய்ப்புகள் எப்போதாவது கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நாம என்ன பண்ணணும், தட்டி பறிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாரும் ஒரு காலத்துல இங்க வந்து நிற்கணும் அந்த ஸ்டேஜ்ல. புரியுதுங்களா? அதனால நீங்க எல்லாரும் உங்களுடைய 2 ஆன்சர்ஸ் கரெக்டா சொன்னீங்க. மற்றவங்க 2 பேருமே